தேசாபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நாம் பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் ரித்தீஷ் சஹதேவ் இயக்கத்தில் உருவாயிருக்கும் தலைவர் தம்பி தலைமையில். ஜீவா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்தது. அதாவது ஹியூமரா ஜீவாவுக்கு திரும்ப அந்த ஜோன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு கொடுத்தது. அண்ட் இந்த டைரக்டர் ஃபேலிமி அப்படிங்கிற மலையாள படம் மூலமாக அறிமுகமானவர். அந்த படமும் நல்லா இருந்தது தான். பேசில் ஜோசப் நடிச்சிருந்தாரு. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ஆடடான அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, திடீர்னு பொங்கல் ரேஸில் குதிச்ச இந்த படம் சொல்ல வர்றது என்ன, அண்ட் இந்த ஹியூமர்லாம் இந்த அளவு சிறப்பாக ஒர்க் ஆயிருக்கு, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தோட தலைவர் தான் ஜீவா. அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. ஒரு வீட்டில் கல்யாணம், அதாவது இளவரசோட பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பெரும் பொறுப்பு ஜீவாவுக்கு இருக்குது. இதுக்கு இடையில பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பி ராமையாவுக்கும் இளவரசுக்கும் தீராத பகை. அந்த பகை எந்த அளவுக்குன்னா துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு கூட அந்த பகை நீளுது அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் நமக்கு காட்டப்படுது. இதுக்கிடையில் அந்த தம்பி ராமையா வீட்டில் இருக்கிற ஒரு வயதான முதியவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ பணத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறதா இல்லை கல்யாணத்தை ஃபஸ்ட்டு நடத்துறதான்னு ரெண்டு வீட்டுக்கும் பயங்கரமான யுத்தம் கிளம்புது. இந்த யுத்தத்தை தீர்த்து வச்சு வில்லேஜ் பிரசிடென்ட்டான அந்த ஜீவா என்ன பண்ணார், தலைவர் தம்பி தலைமையில் திருமணம் நடந்ததா, அந்த இறுதிச் சடங்கு சிறப்பாக நடந்ததா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தலைவர் தம்பியாக டைட்டில் ரோலில் ஜீவா நல்லது ஒரு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட அந்த காமெடி ஜோன் இதில் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. அவருக்கு ஏற்ற மீட்டர்லேயும் இந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டைலாக்ஸ் நல்லா குவர்க்கியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எழுதப்பட்டிருந்தது. அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அவர் அந்த டைலாகை உச்சரிக்கிற விதமும் இந்த படத்துக்கு ஆடட் அட்வான்டேஜ். சும்மா சிம்பிளாக செருப்பு மேலே நிற்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவர் சொல்லும்போது ஹியூமரஸாக வந்து விழுகுது. இது நிச்சயமாக ஒரு அசட் தான். ஜீவாவே இந்த படத்துக்கு ஒரு அசட்டாக தான் எனக்கு தெரிஞ்சார். இன்ஃபேக்ட் மொத்த படமே ஒரு மலையாள யூனிவர்ஸில் ஒரு நீட்டாக எடுக்கப்பட்ட படம். அதில் ஜீவா ஆடட் அட்வான்டேஜாக வந்து உட்கார்றார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஜீவாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. கதையின் முக்கிய பெண் கதாபாத்திரமாக பிரார்த்தனாநாதன் நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி ரெண்டு வீட்டையும் திட்டுற ஒரு காட்சி இருக்கும். அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. நிச்சயமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாகவும் தெரிகிறாங்க. எமோஷனல் காட்சிகளும் சரி, காதல் காட்சிகளும் சரி, நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸ். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போடுற கேரக்டர்ஸில் இளவரசும் தம்பி ராமையாவும் தேவையான அந்த ஹியூமரும் அதே சமயம் சீரியஸான விஷயங்களையும் படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரோட சீனியாரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் நல்லாவே தெரியுது. தம்பி ராமையா அகெயின் அந்த பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் அதீதமான ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு அது ஓகேவா தான் தெரிஞ்சுது. இளவரசு ஒன்ஸ் அகெயின் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஷைன் ஆகுறாரு. மற்றும் ஒரு ப்ராமினென்ட்டான சப்போர்ட்டிங் ரோலில் ஜென்சன் திவாகர். அவரோட கேரக்டரே கொஞ்சம் கிரே ஷேடு கலந்து எழுதப்பட்டிருந்தது. அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் அவரோட ஆட்டோமேட்டிக்காக அந்த பேசுகிற அந்த ஸ்லாங்லேருந்து டைலாக்லேருந்து எல்லாமே ஒரு ஹியூமரான விஷயத்தை கொண்டு வந்துருதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு மீட்டியான ரோல் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இன்டர்நெட் பர்சனாலிட்டிஸாக இருக்கிற சுபாஷ் கண்ணன், ராஜேஷ் பாண்டியன், அனுராஜன் நிறைய பேர் இந்த படத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீட்டான ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட அஜெண்டாவை, அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி சர்ஜின் குமார், ஜெய்வந்த், அமித் மோகன் இன்னும் சிலர் நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க படத்தில். இதை தாண்டி ஊர் மக்களாக வர எல்லாருமே நல்லதொரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு தாத்தா வந்து ரெண்டு வீட்லேயுமே இருப்பார். அது எந்த வீடு அப்படின்னு ஜீவா கூட கன்ஃபியூஸ் ஆவார். அந்த கேரக்டர் அவர் பண்ண விதம், அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே மொமெண்ட்ஸாக தேர்ன விதம், இதெல்லாமே அட்டகாசமாக இருந்தது. இந்த யூனிவர்ஸுக்கு அவங்க எல்லாருமே பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நோ நான்சென்ஸ் ஃபீல் குட் காமெடி என்டர்டெய்னர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு நித்தீஷ் சஹதேவ். ரொம்ப மினிமலான செட்டிங்ஸ் தான். ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க்கு அண்ட் மொத்தமாக சின்ன சின்ன அங்கங்கே வர வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஒரு ஹோட்டல் லாட்ஜ்னு சின்ன ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான செட்டிங்ஸில் அந்த யூனிவர்ஸை கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே இந்த கதைக்கு என்ன அத்தியாவசியமோ அதை மட்டும் தான் வச்சுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே இந்த கதைக்கு போதுமானதாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே மனிதர்களை வச்சு விளையாடி அவங்களுக்குள்ளே இருக்கிற வசனங்கள், ஹியூமர், அவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட்னு நல்லது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் இந்த படம் எமோஷனல் டோன் கொஞ்சம் எடுக்குது. அதுவுமே நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. ஒரு நல்லதொரு ரைட்டிங் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, காமெடி எல்லாமே ரொம்ப இயல்பாக வந்து விழுகிறது தான். அதாவது காமெடிக்குன்னு தனியாக எதுகை மோனை இல்லை வேறு மாதிரியான ஒரு விஷயம் அப்படிலாம் சேர்க்காம சிச்சுவேஷன்ஸே அந்த மாதிரி காமெடியாக இருக்கிறப்போ அந்த இடத்துல நார்மலாக எழுதுகிற டைலாக்ஸ் கூட நல்லா காமெடியாக வந்து லேண்ட் ஆகும் இல்லையா? அந்த மேஜிக் தான் இந்த படத்தில் நடந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராமினெண்ட்டாக இந்த விஷயம் டோட்டலாக கேரி அவுட் ஆகிட்டே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பெரும்பாலான காட்சிகள் காமெடியாக தெரியுது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிலது ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருந்தாலும் மீதி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். பப்ளு அஜுவோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு நல்லது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு சில ஷார்ட்ஸ்
அதுவே வந்து ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து ஜீவா 2 வீட்டுக்கும் நடுவுல நின்னுட்டு இருப்பாரு. அதுவே இந்த கதை சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வீட்டையும் சமாளிச்சு இந்த ஒரு பெரிய விஷயத்த கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஷாட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் ஆயிருது. இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ்ல தேவையான விஷயத்த நல்லாவே கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட எடிட்டரான அர்ஜுன் பாபு நல்லதொரு பேஸ மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படமே 1 hour 55 minutes தான். பட் ஸ்டில் ஆறாமற கதை சொல்ற மாதிரி இந்த இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அந்த மீட்டர்ல எடிட் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே அந்த பேஸ் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. மலையாளம் கம்போசர் விஷ்ணு விஜயோட இசையில சாங்ஸ் மாண்டேஜா அங்கங்க பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதுவுமே உறுத்தலா இல்ல. கதைக்கு தேவையான விஷயங்கள தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம்லயும் நல்லதொரு ஒர்க்க குடுத்திருக்காரு. ஹியூமர் சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், இல்ல கான்ஃப்ளிக்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான அளவு இசை பங்களிப்ப குடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி நல்லதொரு ஒர்க். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிவர்ஸ்குள்ள நடக்கிற படத்துல ஒரு பிரதான பிரச்சனையை எட்டி பார்க்கும். அது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரே இடத்துல, ஒரே லொகேஷன்ல சுத்துற கேமரானால நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். சீன்ஸும் கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா ஃபீல் ஆகும். அதே பிரச்சனை இந்த படத்துலயுமே இருக்கு. அங்கங்க ஹியூமர் நமக்கு கிளிக் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம், குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாதி தாண்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த ரெப்பிட்டேட்டிவ் ஃபீல் ரொம்பவே எட்டி பார்க்குது. அது இந்த மாதிரியான ஒரு கன்ட்ரைவ்டு ஸ்பேஸ்க்குள்ள நடக்கிறதுனால வர விஷயமா கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃபோட 3rd ஆக்ட்ல அத கொஞ்சம் கவனிச்சிருந்தா இன்னும் நல்லதொரு என்டர்டெயினா இந்த படம் இருந்திருக்கும். இதனாலேயே இன்டர்வல் வரைக்கும் நம்மள நல்லா என்டர்டெயின் பண்ற படம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டல் ஆயிட்ட ஃபீல் வருது. கொஞ்சம் மிட் லெவல்ல ஸ்க்ரீன் பிளே இறங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அதாவது குறிப்பா ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து காணாம போவாங்க. அதுக்கப்புறமே படம் நடக்கிறது எல்லாமே ரொம்ப சினிமா தான் இருந்தது. அதுவரைக்கும் இருந்த ரியலிஸ்டிக் டோன் கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிலாசபிக்கல் ரூட்லாம் படம் எடுக்குது. அதெல்லாமே கொஞ்சம் போரிங்காவும், நம்ம ஏற்கனவே பார்த்த படங்களோட ஒரு கிளீஷேவாவும் தான் இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் ரைட்டிங் பெட்டரா இருந்திருக்கலாம். ஜீவாவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஒரு பெரிய அசெட்டா இந்த படத்துக்கு கிளிக் ஆயிருந்தாலும், அவர் பேசுகிற டயலாக்ஸும் நல்லாவே எழுதப்பட்டிருந்தாலும், இன்னும் ஒரு சில காட்சிகளில் அவருக்கு ஸ்கோர் பண்ண இடம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தோணிட்டே இருந்தது. அதே மாதிரி கடைசியில் வர அந்த குக்கிங் கிளாஸ் ஜோக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு தமிழ் சினிமா. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தா கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு மெனக்கெடல் இருந்திருக்கலாம். ஒரு தண்ணி டேங்க் வந்து ஒரு பெரிய டேங்க் வந்து உடையிற மாதிரி ஒரு காட்சிகள் இருந்திருக்கும். அதுலேருந்து ஆட்கள் விழுற மாதிரிலாம் காட்சி வச்சிருப்பாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் தண்ணி அடிச்சுட்டு வரது கூட கொஞ்சம் செயற்கையாக தான் ஃபீல் ஆச்சு. அந்த காட்சி படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் தான். காமெடி பெரும்பாலான இடங்களில் கிளிக் ஆயிருக்கு. ஜீவாவோட பிரசன்ஸும் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனாலேயே இந்த படத்துக்கு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை நான் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.